பெண்ணோட சம்பந்தப்படுத்துறான். பெண்ணும் குழந்தைகளை பெற்று தருவாள், மண்ணும் நமக்கு தானியங்களை கொடுக்கும். அப்ப வந்து இந்த மக்களினம் பெருகணும் அப்படின்னா மண்ணும் கொடுக்கணும், பெண்ணும் கொடுக்கணும். 2 பேரை வச்சுதான் இந்த மக்கள் சமுதாயமே, மக்கள் சக்தியே இருக்கு. இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். சரி, இப்போ வந்து இந்த 2ஐயும் இணைக்கும் போது அவன் இந்த வேளாண்மைக்குரிய ஒரு கடவுளாக ஒரு உருவத்தை உருவாக்கும் போது என்ன செய்யறான், அது பெண்ணாகவும் இருக்கணும், இந்த ஒற்றை கொம்புடைய வராகமாகவும் இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு பேர் ஜூமார்பிசம்னு பேர். சரிங்க. ஜூமார்பிசம்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு உருவம். இப்போ உங்களுக்கு யூனிகார்ன் அப்படின்றதுல வந்து குதிரை முகம் கொண்ட ஒரு மனித முகம் கொண்ட குதிரை உடல் இருக்கும். ஆமாங்க, ஆமா இருக்கா? ஆமா. அதே மாதிரி டிராகன் அப்படின்னுவாங்க. அப்புறம் இந்த அனுமாரு, நரசிம்மர், முனிவர், விநாயகர், இவங்க எல்லாருமே ஜூமார்பிஸ் தான். ஜூமார்பிசம் அப்படின்றது ஒரு கோட்பாடு. அதுல விலங்குகள், பறவைகள் அந்த மாதிரி ஒன்றும் மனிதனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு தெய்வ உருவம் தான் வராகி. இது வந்து வேளாண் குடிகளின் தெய்வம். எப்படி சொல்றேன்னா, அது கையில வந்து இப்ப எல்லா சாமியும் என்ன வச்சிருக்கோம், கத்தி வச்சிருக்கோம், வில் வச்சிருக்கோம், அம்பு வச்சிருக்கோம், அப்புறம் கேடயம் வச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். நீங்க எதெல்லாம்னா துர்கா பரமேஸ்வரி, துர்க்கை, அப்புறம் இந்த பராசக்தின்னு சொல்றது, அது எல்லாமே வடநாட்டுல துர்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. புலி மேல உட்காந்துருக்கோம், சிங்கத்து மேல உட்காந்துருக்கோம். தசபுஜ துர்க்கைன்னுவாங்க, 8 கைகளோட இருக்கும், 16 கைகளோட இருக்கும். ஆனா வராகி மட்டும்தான் ஏற்கலப்பை வச்சிருக்கும். சரியா? அதனாலதான் அதை வேளாண்குடி தெய்வம்ன்றது.